மனிதன், விலங்கு, மிருகம். இது மூணுல நம்ம நாய் எந்த பிரிவில் இருக்குன்னு மட்டும் உங்களால சொல்ல முடியுமா? முதல் பிரிவு இல்ல. மனிதனும் இல்ல, விலங்கும் இல்ல, மிருகமும் இல்ல, செல்ல பிராணி. நாய் வீட்டு செல்ல பிராணி லிஸ்ட்ல தான் அரசாங்கத்துல இருக்கு. மனிதனும் இல்ல, மிருகமும் இல்ல, விலங்குகளும் இல்ல. நம்ம வீட்டு செல்ல பிராணிய தெருவில் விட்டது நம்ம மனிதனோட குற்றம். அது தெருவில் இருக்கிற தெருநாய் இல்ல, நம்மளால தெருவுக்கு விடப்பட்ட அனாதைகள், கைவிடப்பட்ட அனாதை பாச பிள்ளைகள் தான் தெருநாய்களா இன்னைக்கு மாறி இருக்கு. அப்போ அந்த மாதிரி செஞ்சது நம்மளோட மனித இனத்தோட குற்றம். தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது மனிதன். தன்னை சுத்தி அனைவரும் வாழணும், தன்னை சார்ந்து உள்ள விலங்குகள் அனைத்தும் வாழணும்னு நினைக்கிறது மாமனிதன். தான் மட்டுமே வாழணும்னு நினைக்கிறவன் மனித மிருகம். ஒருத்தர் கொலை செஞ்சா அந்த ஒருத்தரை தான் நம்ம ஜெயில கொண்டு போய் அடைக்கிறோம். ஒட்டுமொத்த மனித இனத்தையும் ஜெயில அடைக்கிறதுல ஒரு நாய் கடிச்சா அதுக்கு அரசாங்கம் என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த நாய் இனத்தையும் அடைக்கணுங்கிறது நிச்சயமா அதுக்கான சரியான தீர்வு கிடையாது. இந்த நாய்களுக்கு நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். அரசாங்கம் கருத்தடை பண்ணி முறையான தடுப்பூசி போட்டு கடிக்கிற நாய்களுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்தா மனிதரோட இணக்கமா, சந்தோஷமா, நல்லுறவோட இருக்கிற அந்த நாய்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அதோட இடத்துல தான் வாழ்றாங்க. நாய்கள் அவங்களுக்கு வாழ்றதுக்கான உரிமையோட தான் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அனைத்து உயிர்களுக்கும் இந்த மண்ணு சொந்தம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த மண்ணு சொந்தம். நீ போடுற பட்டாவும் பத்திரமும் அந்த ஜீவராசிகளுக்கு தெரியாது. உன்னோட பயம் காரணமா, உன்னோட அபகரிக்கும் அந்த தன்மை காரணமா இந்த பூமியை நீங்க அபகரிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுக்கு பயம் இல்ல. இந்த உலகம் அவங்களுக்கு சொந்தமானதா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமானதா நினைச்சு இந்த மண்ணில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க பயந்துகிட்டு வீட்டுக்கு பூட்டை போட்டுட்டு மனிதன் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு வீட்டை பூட்டி போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்க உங்களுக்காக உங்க வாசல்ல நின்று உங்க உயிரை காப்பாத்துறாங்க, உங்க உடைமைகளை காப்பாத்துறாங்க, உங்க பிள்ளைகளை காப்பாத்துறாங்க, உங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நாய்களுக்கு குடிக்காரங்களை பிடிக்காது, கஞ்சா அடிக்கிறவங்களை பிடிக்காது, திருடங்களை பிடிக்காது, தப்பானவங்களை பிடிக்காது. அவங்க முகம் பார்த்து அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க அத்தனை பேர் தான் நமக்கு மூத்த பிள்ளைங்க, முதல் பிள்ளைங்க. நாய்கள் தான் அவங்க தான் நம்மளோட குழந்தைகள். அவங்களை நம்ம எல்லாரும் ஆதரிப்போம், அவங்களுக்காக நம்ம குரல் கொடுப்போம். நிச்சயமா பாசத்துல அவங்களுக்கு மீறி யாருமே கிடையாது. நன்றி, வணக்கம், பாஸ்கர்.